குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக குர்ஆனை நபி அவர்கள்ட்ட முதலாக இறை செய்தி வரப்போகுது. என்ன வேணாலும் அல்லாஹ் சொல்லிருக்கலாம். தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுவுங்க, தினந்தோறும் தஸ்பீஹ் செய்யுங்க, இது போன்ற எந்த அமல்களை வேண்டுமானாலும் அல்லாஹ் சொல்லிருக்கலாம். ஆனா அல்லாஹ் நபியிடம் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இக்ரா, படிங்க, ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்த இறைவனின் பெயரால் நீங்க படிங்க. நாம இன்னைக்கு இஸ்லாத்தை மற்றவர்கள் என்ன கண்ணோட்டத்துல பார்க்கறாங்களோ அதே கண்ணோட்டத்துல தான் நாமளும் இஸ்லாத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இஸ்லாம் நவீன உலகத்துக்கு எதிரானது, இஸ்லாம் என்பது படிப்புக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானதுன்ற கண்ணோட்டத்துல நவீன உலகம் பார்க்குது. அதே பார்வையில தான் நாமும் இஸ்லாத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போகிறதே தவிர என்னைக்குமே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடையணும், குறிப்பா இந்த உலக வாழ்க்கையில வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் நினைத்ததே கிடையாது. அப்படி நினைக்கக்கூடிய மனிதனுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வளரணும்ன்ற சிந்தனையை மட்டும்தான் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் விதைக்குது. இதுக்கு நிறைய ஆயத்துக்களை உதாரணமாக நாம சொல்ல முடியும். ஆனா இந்த வீடியோல நம்முடைய நோக்கம் அதுவல்ல. தயவு செய்து குர்ஆனை தினந்தோறும் பாருங்க. குர்ஆன் இருக்க வேண்டிய நேரத்துல நம்முடைய கைகள்ல இந்த மொபைல் போன்கள் வந்துருச்சு. குர்ஆனை சிந்திக்க வேண்டிய நேரங்கள்ல உலக அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் பத்தி பேசிக்கொண்டே நம்முடைய ஆன்மாவுடைய வளர்ச்சியை விட்டு தூரமாக இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக.